கொஸ்டின் நம்பர் 31. இதில் ஆல்ஃபா பார்ட்டிக்கலில் என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதான் கொஸ்டின், தியரி கொஸ்டின் இது. ஆல்ஃபா பார்ட்டிக்கலில் 2 புரோட்டான் 2 நியூட்ரான் இருக்கும். ஓகே, இதான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 32. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்பீட் ஆஃப் ஸ்விம்மர் இன் ஸ்டில் வாட்டர் 20 மீட்டர்/செகண்ட் கொடுத்துட்டாங்க. அது v(m) எடுத்துக்குவோம். அடுத்தது ஸ்பீட் ஆஃப் ரிவர், அது 10 மீட்டர்/செகண்ட் v(r) எடுத்துக்குவோம். என்ன கேட்டிருக்காங்கன்னா, என்ன ஆங்கிளில் அந்த ஸ்விம்மர் வந்து ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு ட்ராவல் ஆவாங்க, அதாவது சவுத்துலேருந்து நார்த்துக்கு போகிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, என்ன கண்டிஷனா, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அவன் கவர் பண்ணணும். புரியுதா? ஸோ ஷார்ட் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணால் அவன் எவ்வளோ ஆங்கிளில் அந்த ரிவர் உள்ள அவன் என்ட்ரு ஆகணும், அதான் கொஸ்டின். ஓகே ஓகே இப்போ இந்த டயக்ராம் யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ இதுதான் ரிவர், இந்த டைரக்ஷனில் போயிட்டுருக்கு. ஓகே, ரிவரோட ஸ்பீடு அது இந்த டைரக்ஷன் v(r) எடுத்துக்கிட்டாச்சு. இது சவுத், இது நார்த் பாயிண்ட். இப்போ கொஸ்டின் படி அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் படி அந்த ஸ்விம்மர் வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸாக கவர் பண்ணணும். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னால் அவன் இப்படி ஸ்ட்ரைட்டாக ட்ராவல் ஆனால் ஷார்ட் டிஸ்டன்ஸை கவர் பண்ண முடியும். ஓகே, ஸோ ரிவர் ஆனால் போய்கிட்டே இருக்கு. ஓகே, ஸோ அப்போ ஸ்விம்மர் வந்து இந்த டைரக்ஷனில் என்ட்ரு ஆகுனானா அந்த ரிவர் என்ன ஆகுனாக்கா அவனை அப்படியே தள்ளிக்கிட்டே போகும். ஸோ இந்த டைரக்ஷனில் போயிடும். ஓகே, இந்த டைரக்ஷனில் போணுச்சுனாக்கா உங்களுக்கு ஷார்ட் டிஸ்டன்ஸ் கவர் ஆகாது. அப்போ ஸ்விம்மர் உள்ளே என்ட்ரு ஆகும்போது எந்த டைரக்ஷனில் போகணும்னா இந்த டைரக்ஷனில் போகணும், இந்த டைரக்ஷனில் போகக்கூடாது. ஓகே, ஸோ ஸ்விம்மர் இப்போ இந்த டைரக்ஷனில் என்ட்ரு ஆகுனானா இந்த ரிவர் கொஞ்சம் வெலாசிட்டி இந்த டைரக்ஷனில் கொடுக்கறதுனால ரிசல்டன்ட் வெலாசிட்டி இந்த டைரக்ஷனில் ட்ராவல் ஆகும். அதாவது ஸ்விம்மர் இந்த டைரக்ஷனில் என்ட்ரு ஆகினாலும் ரிவர்னால இப்படி ஸ்ட்ரைட்டாக ட்ராவல் ஆகி போவான், அதான் மீனிங். ஓகே, ஸோ அப்போ இந்த டைரக்ஷனில் ஸ்விம்மர் வந்து என்ட்ரு ஆகணும். ஸோ இது வந்து v(m). ஓகே, v(m) தான் நம்ம வெலாசிட்டி ஆஃப் ஸ்விம்மர் எடுத்திருந்தோம். ஓகே, ஸோ v(m) இது வந்து ரிசல்டன்ட் வெலாசிட்டி. ஓகேவா? அதோட வெலாசிட்டி ட்ரையாங்கிள் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த டைரக்ஷனில் v(r), இந்த டைரக்ஷனில் இந்த ஸ்விம்மர் வந்து என்ட்ரு ஆகுறாங்க. ஆனால் ரிவர் இந்த டைரக்ஷனில் போகிறதுனால அந்த ரிசல்டன்ட் வெலாசிட்டி வந்து இந்த டைரக்ஷனில் போகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்விம்மர் வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸை கவர் பண்ணுவாங்க. இப்போ அவங்க கேட்டிருக்கிறது இந்த தீட்டா தான். ஓகே, ஸோ நமக்கு இந்த vr தெரியும், vm தெரியும். ஸோ ஆப்போசிட் சைட் ஹைபாட்னியூஸ் தெரியும். அப்போ சிம்பிள் சைன் தீட்டா யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு வந்து v(r), ஹைபாட்னியூஸ் வந்து v(m). ஓகே, ஸோ ரிவரோட வெலாசிட்டி உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10 மீட்டர்/செகண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த ஸ்விம்மரோட வெலாசிட்டி வந்து 20 மீட்டர்/செகண்ட், தட் இஸ் ஈக்குவல் டு 1/2. ஸோ சைன் தீட்டா ஈக்குவல் டு 1/2னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு 30 டிகிரி வரும். ஓகே, ஸோ 30 டிகிரி. இப்போ இது நார்த், இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்ட், இது ஈஸ்ட்னு வரும். ஸோ 30 டிகிரி டுவர்ட்ஸ் வெஸ்ட், அப்படி தான் எழுதணும். ஓகே, ஸோ 30 டிகிரி வெஸ்ட். லக்கீலி ஆப்ஷனில் 30 டிகிரி வெஸ்ட், இன்னொரு ஆப்ஷனில் 30 டிகிரி ஈஸ்ட்னு அவங்க கொடுக்கல. கொடுத்ததுதானா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பாயிண்ட் புரிஞ்சாதான் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து 30 டிகிரி வெஸ்ட். ஓகே, கொஸ்டின் நம்பர் 33. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பார்ட்டிக்கல் வந்து இந்த வெலாசிட்டியில் நகருது. அந்த நகர்ற அந்த பார்ட்டிக்கல் வந்து இந்த காம்பினேஷன் ஆஃப் வெக்டார்னால ஆக்ட் ஆகுது. ஓகே, அதாவது ஆக்டட் அப்பான் பை இந்த 3 வெக்டார் இருக்கு இல்லையா, இந்த 3 வெக்டாரும் இந்த பார்ட்டிக்கல் மேலே ஆக்ட் ஆகுது. ஸோ அப்போ அந்த கண்டிஷனில் பார்ட்டிக்கல் வந்து என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே இந்த இப்போ இந்த வெக்டார் இருக்கு இல்லையா, இந்த வெக்டாரோட ரிசல்டன்ட் வேல்யூ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்னன்னு பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ QR வெக்டார் இது இந்த டைரக்ஷன், RP வெக்டார் இந்த டைரக்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ ரெண்டுத்தோட ரிசல்டன்ட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டைரக்ஷனில் வரும். ஓகே, ஸோ அதாவது Qலேருந்து P வரைக்கும் போகும், Qலேருந்து Pக்கு போகும். அதே நேரத்தில் இந்த ட்ரையாங்கிளோட ஹைபாட்னியூஸாக வந்துடும். ஓகே, புரியுதா? ஸோ இப்போ QRP வெக்டாரோட ரிசல்டன்ட் இந்த டைரக்ஷன், இந்த மேக்னிடியூட்.
ஓகே, அதே நேரத்தில் பிக்யூங்கிறது தேர்ட் வெக்டார். ஓகே, அப்போ இந்த பிக்யூ வெக்டாரும் கியூபி வெக்டாரும் ஆப்போசிட்டாக ஆக்ட் ஆகுது. அப்போ எல்லாமே கேன்சல் ஆகிடும். ஓகே, அப்போ இதோட ரிசல்டன்ட்னு பார்த்தீங்கன்னா 0. இந்த கொடுத்துருக்க இந்த காம்பினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ அப்போ இந்த பார்ட்டிக்கல் மேலே எந்த ஒரு ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகலை. ஸோ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் பார்ட்டிக்கல் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா உங்களுக்கு அந்த பார்ட்டிக்கலில் எந்த வித சேஞ்சும் இருக்காது, நோ சேஞ்ச். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுதான். இது ஒரு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 34. இதில் 2 பார்ட்டிக்கல் இருக்குது. அது வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் சர்க்குலர் பாத்தில் ட்ராவல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் வெலாசிட்டி ரிமைன்ஸ் சேம். ஓகே, இப்போ அடுத்ததில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏங்கிற பார்ட்டிக்கல் இந்த ரேடியஸில் சர்க்கிள் வருது. ஓகே, சர்க்கிள் ஃபார்ம் ஆகுது. அது எவ்வளோ வெலாசிட்டி ட்ராவல் தான் V(a). ஸோ இந்த நொட்டேஷன் யூஸ் பண்ணிக்கிட்டோம். பின்னு பார்த்தீங்கன்னா R(b), V(b)ன்னு கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் கிவன் டேட்டா. வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டைம் பீரியட் கரஸ்பாண்டிங் டு A, B ரெண்டுமே சேம். டைம் பீரியட்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு பார்ட்டிக்கல் இந்த பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகுது, மறுபடியும் அது சர்க்குலர் ஆர்பிட்டில் கம்ப்ளீட் பண்ணி ஒரு சர்க்கிள் முடிக்குது. ஸோ இந்த ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது, அதுதான் உங்களுக்கு இந்த டைம் பீரியட். ஸோ டைம் பீரியட் ஃபார் ஏக்கும் பிக்கும் சேமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆங்குலர் வெலாசிட்டி ஃபார் ஏ ஃபார் பி ரெண்டுத்தோட ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆங்குலர் வெலாசிட்டியோட சிம்பிள் வந்து ஒமேகா. ஓகே, இதுதான் கொஸ்டின். கொஸ்டின் கிளியரா? இப்போ இந்த கொஸ்டினில் ஒமேகா தான் கேட்டிருக்காங்க, ரேஷியோ ஒமேகா கேட்டிருக்காங்க. ஒமேகா இன்வால்வ் ஆகிற ஃபார்முலா என்னன்னா, V = R ஒமேகா, அப்புறம் ஒமேகா = தீட்டா பை டைம். தீட்டாங்கிறது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைட் பை டைம். ஓகே, இப்போ கொஸ்டினில் என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, டைம் பீரியட் ஃபார் ஏ ஃபார் பி சேம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ டைம் இன்வால்வ் ஆகிற ஈக்குவேஷன் இது. அப்போ இதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம். ஓகே, கிளியரா? இப்போ நமக்கு கொஸ்டினில் டைம் பீரியட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ ஒரு பார்ட்டிக்கு நீங்கள் ஸ்டார்ட் ஆகுது, கம்ப்ளீட் சர்க்கிள் முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறது தான் உங்களுக்கு டைம் பீரியட் Tன்னு எடுத்து சொல்லிட்டோம். இப்போ ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணணும்னா தீட்டா = உங்களுக்கு 2π 360 டிகிரி. ஓகே, ஸோ இப்போ ஒமேகா கரஸ்பாண்டிங் டு A = 2π டிவைட் பை T(a). இந்த மாதிரி எழுதிக்கலாம். அதே மாதிரி ஒமேகா கரஸ்பாண்டிங் டு B இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைம் பீரியட் எழுதணும்னா, ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தீட்டா = 2π, ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து டைம் பீரியட். இது கரஸ்பாண்டிங் டு Bங்கிறதுனால T(b). ஓகே, இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஒமேகா A ஒமேகா B ரெண்டுத்தோட ரேஷியோ. ஸோ அதாவது 2π டிவைட் பை T(a), 2π டிவைட் பை T(b). ஸோ 2π கேன்சல் ஆகிடும். T(a), T(b) சேம்னு சொல்லியாச்சு. ஸோ கண்டிப்பாக அதுவுமே கேன்சல் ஆகிடும். அப்போ ரேஷியோ = 1. இதான் ஆன்சர். ஓகே, கொஸ்டின் நம்பர் 35 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஹாலோ சிலிண்டர். இப்போ இந்த க்ரீன் கலர் இருக்குல்லையா, இதுதான் ஹாலோ சிலிண்டர். அது வந்து இந்த ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. உள்ள ஒரு பிளாக்கை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பிளாக்கோட மாஸ் வந்து 10 கிலோகிராம். ரேடியஸ் எவ்வளோ ரேடியஸில் இந்த ஹாலோ சிலிண்டர் இருக்குனாக்கா 1 மீட்டர். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் பிளாக் அண்ட் ஹாலோ சிலிண்டர் பார்த்தீங்கன்னா 0.1. இப்போ எவ்வளோ ஆங்குலர் ஸ்பீடில் இந்த ஹாலோ சிலிண்டர் சுற்றுனாக்கா இந்த பிளாக் வந்து கீழே விழுகாமல் இருக்கும், அப்படியே இருக்கும். அதான் கொஸ்டின். ஓகே, ஒமேகா மினிமம் ஆங்குலர் வெலாசிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதான் கொஸ்டின். இந்த பிளாக்கோட ஃப்ரீ பாடி டயக்ராம், அதாவது இதில் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ அந்த ஆப்ஜெக்டோட வெயிட் எப்போதுமே டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஸோ mg. இப்போ இது கீழே நகர பார்க்குது. ஓகே, ஸோ அப்படின்னா ஃப்ரிக்ஷன் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் தான் பொதுவாகவே ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ கீழே நகரத்துக்கு ஆப்போசிட், அதாவது அப்போர்ட் டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் F.
அதுக்கப்புறம் இந்த ஹாலோ சிலிண்டர் வந்து சர்க்குலர் இந்த ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகுது. ஓகே, அப்போ இந்த டைரக்ஷன் உங்களுக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், அதாவது எம்ஆர் ஒமேகா ஸ்கொயர் ஆக்ட் ஆகும். ஓகே, அப்புறம் இந்த பிளாக் வந்து இந்த ஹாலோ சிலிண்டர் இந்த சர்ஃபேஸில் ஸ்லைட் ஆகுது. ஓகே, அப்போ இந்த ரியாக்ஷன் வந்து இந்த சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலராக இந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகும். ஸோ தட் இஸ் ரியாக்ஷன், நார்மல் ரியாக்ஷன், கேபிட்டல் என். ஓகே, இப்போ இதுதான் ஃப்ரீ பாடி டயக்ராம். இப்போ அவங்க கொடுத்துற கண்டிஷன் படி இந்த பிளாக் வந்து கீழே விழுகக்கூடாது. ஓகே, ஸோ இந்த கீழே விழுகக்கூடாதுன்னா இந்த எஃப்பும் எம்ஜியும் இருக்கு இல்லையா, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இல்லாட்டி ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். ஸோ எதர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எம்ஜி, இதுதான் கண்டிஷன். இந்த கண்டிஷனில் இந்த பிளாக் வந்து கீழே விழுகாது. ஓகே, ஸோ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் மியூ இன்டூ நார்மல் ரியாக்ஷன் என். தட் ஹாஸ் டு பி கிரேட்டர் தென் எம்ஜி, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எம்ஜி. ஓகே, இப்போ இந்த ரியாக்ஷன் என் இருக்கு இல்லையா, என்னும் எம்ஆர் ஒமேகா ஸ்கொயரும் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. ஓகே, ஸோ கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் வந்து முன்னாடிலாம் வந்துடக்கூடாது, அந்த சர்ஃபேஸ் ஒட்டியே தான் இருக்கணும். ஸோ அப்படின்னா எம்ஆர் ஒமேகா ஸ்கொயர் ரியாக்ஷனும் ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, ஸோ ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் அது இதை விட்டு உள்ளே வந்து எழுதினார். ஓகே, ஸோ அப்போ மியூ இன்ட்டு எம்ஆர் ஒமேகா ஸ்கொயர் that has to be greater than or equal to mg. இப்போ இந்த m கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் ஒமேகா ஸ்கொயர் greater than or equal to g divided by r into mu. இப்போ ஒமேகா ஈக்குவல் டு greater than or equal to root of g divided by r into mu. ஓகே, இப்போ இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்க வேண்டியதுதான். அதாவது ஜியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 டிவைட் பை ரேடியஸ் வந்து 1 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. மியோட வேல்யூ 0.1. ஓகே, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0.1ங்கிறது 1/10 கிராஸ் மல்டி, அதாவது அந்த 1/10 நியூமரேட்டர் கொண்டு போயிட்டீங்கன்னா 100 ஆகிடும். ஸோ ரூட் ஆஃப் 100 இஸ் ஈக்குவல் டு 10. ஓகே, ஸோ அப்போ ஒமேகா எய்தர் 10 விட அதிகமாக இருக்கணும், இல்லை ஈக்குவல் டு 10 இருக்கணும். அவங்க வந்து மினிமம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ மினிமம் 10 ரேடியன் பர் செகண்ட். ஓகே, ஸோ இதுதான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 36. இதில் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி ப்ளஸ் லேம்டா மைனஸ் லேம்டான்னு சொல்லிட்டாங்க கொஸ்டினில். அப்புறம் இந்த லீனியர் சார்ஜ்டு பார்ட்டிக்கல் வந்து 2r டிஸ்டன்ஸில் இருக்குது. ஓகே, இப்போ இந்த மிட் பாயிண்ட் ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள இந்த மிட் பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு டைரெக்ஷன் பார்ப்போம். இப்போ இந்த பாயிண்டில் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிங்கனாக்கா, இப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜும் இந்த பாசிட்டிவ் என்னாக ரிப்பல் ஆகும். ஓகே, ஸோ ரிப்பல் ஆகுனா இந்த டைரெக்ஷனில் போகும். ஓகே, அப்போ இது எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு ஃபஸ்ட் ஒன், அது இந்த டைரெக்ஷன். செகண்ட் இது பார்த்தீங்கன்னாக்கா நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஓகே, இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை இமேஜின் பண்ணிங்கன்னா இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னாகும் அட்ராக்ட் ஆகும். அப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இதை நோக்கி போகும். அப்போ அதோட டைரெக்ஷன் இப்படி இருக்கும். ஸோ இது வந்து E2. ஓகே, அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் மிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா E1 E2 என்ன பண்ணணும், நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு E1 ப்ளஸ் E2, ரெண்டு சேம் டைரெக்ஷனில். அதனால் இப்போ E1 E2 செப்பரேட்டாக நம்ம என்னென்னு பார்க்கணும். ஓகே, ஸோ டைரக்ட் ஃபார்முலா தான், அதாவது லேம்டா டிவைட் பை 2πε0 இந்த பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், அது மிட் பாயிண்ட் சொல்லியாச்சு. அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் R. ஓகே, ஸோ இது வந்து E1. ஓகேவா, அதே மாதிரி தான் E2க்கும். உங்களுக்கு E2 சேம் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அப்போ அதுவுமே லேம்டா டிவைட் பை 2πε0 இன்ட்டு R. ஓகே, இதுதான் உங்களுக்கு E2. ஓகேவா, ஸோ இப்போ
E1 E2 நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணினா உங்களுக்கு என்ன ஆகிடும், லாம்டா டிவைடட் பை பை எப்சிலான் நாட் ஆர். இதான் உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, கொஸ்டின் நம்பர் 37. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 பாயிண்ட் இருக்குது, ஏ பின்னு. பாயிண்ட் ஏல ப்ளஸ் கியூ சார்ஜ், பாயிண்ட் பியில் மைனஸ் கியூ சார்ஜ். இந்த கண்டிஷனில் ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள ஃபோர்ஸ் வந்து கேபிட்டல் எஃப்னு சொல்லியாச்சு. இது முதல் ஸ்டேட்மெண்ட். அதே கொஸ்டின் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஏலேருந்து 25% ஆஃப் சார்ஜ் வந்து பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டா ஃபோர்ஸ் வந்து என்னவாகிடும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஃப்பில் இருக்குது. ஓகேவா, சரி. இப்போ இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் சார்ஜ் q சஃபிக்ஸ் ஏ என்னன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இனிஷியலாக உங்களுக்கு எவ்வளோ சார்ஜ் இருக்குது, பாயிண்ட் ஏல கேபிட்டல் கியூங்கிற சார்ஜ் ப்ளஸ் கியூ. ஓகே, இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அதில் 20% பிக்கு போயிருக்கு. அப்போ 25%னா 1/4. ஸோ இப்போ q/4 என்ன இருந்துச்சுனாக்கா இதுலேருந்து பிரிஞ்சு போயிருக்கு. ஓகே, அப்போ டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா 3q/4. ஸோ q சஃபிக்ஸ் ஏ வந்து 3q/4. ஓகே, இப்போ அடுத்தது q சஃபிக்ஸ் பி பார்க்கணும். ஓகே, ஸோ q சஃபிக்ஸ் பி தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இனிஷியலாக மைனஸ் க்யூன்னு இருக்குது, சைனோட தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த இதுலேருந்து 25%னா q/4. ஓகே, ஸோ இதுலேருந்து 20% ஆஃப் ஏன்னா என்ன அர்த்தம்னா ப்ளஸ் q/4. ஸோ ப்ளஸ் q/4 பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அப்போ நீங்கள் அப்படியே எடுத்துக்கணும், ப்ளஸ் q/4. ஸோ ப்ளஸ் q/4ம் மைனஸ் க்யூவும் ஒன்றா சேரும்போது என்ன ஆகும்னா, ஸோ மறுபடியும் சிம்பிளி எப்படின்னா 3q/4. ஓகே, நீங்கள் பண்ணி இந்த இடத்துல மைனஸ் சைன் எடுத்துறாதீங்க. ஓகே, ஏன்னா எங்கேனா q/4 இந்த இடத்துல போய் ஆட் ஆகுது. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் ப்ளஸ் சைன் தான் வரணும். ஸோ ரெண்டுத்தையும் இப்போ ஆட் பண்ணிங்கனாக்கா, அதாவது மைனஸ் q ப்ளஸ் q/4 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 3q/4 வரும். இப்போ QA QB நமக்கு தெரிஞ்சாச்சு. இப்போ ஃபோர்ஸ் F1 பார்த்தீங்கன்னா கூலம்ஸ் ஃபார்முலா படி K × Q1 Q2. ஓகே, அதாவது QA QB டிவைட் பை R² வரும். ஓகே, K Q சஃபிக்ஸ் A அது பார்த்தீங்கன்னா 3q/4, இதுவுமே 3q/4. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா q² 3/4 × 3/4 9/16 டிவைட் பை R² வரும். ஓகே, நமக்கு இந்த ஃபோர்ஸ் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படி F இஸ் ஈக்குவல் டு என்னது, K Q², ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், டிவைட் பை ரெண்டுத்துக்கும் இடையில டிஸ்டன்ஸ் R². ஸோ ரெண்டுத்துக்கும் இடையில டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லேயும் சரி செகண்ட் ஸ்டேட்மெண்ட்லேயும் சரி மாறலை. ஓகே, ஸோ அப்போ KQ²/R² தட் இஸ் நத்திங் பட் F. அதாவது KQ²/R² தட் இஸ் நத்திங் பட் F. ஓகே, அப்படின்னா F1 இஸ் ஈக்குவல் டு KQ²/R² பதிலாக Fனு போட்டுட்டிங்கன்னா 9/16 × F. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இது தான். ஓகே, கொஸ்டின் நம்பர் 38. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஓப்பன் டேங்க்னு சொல்லிட்டாங்க, அது வந்து கம்ப்ளீட்டாக ஃபில்லப் ஆச்சு, ஃபுல்லாக வாட்டர் இருக்குது. ஓகே, இப்போ இதில் பாட்டமில் வந்து ஒரு ஹோல் இருக்குது, அந்த ஹோலோட கிராஸ் செக்ஷன் ஏரியா 2 mm² சொல்லியாச்சு. இப்போ எவ்வளோ டிஸ்சார்ஜ் இந்த இடத்துல இருக்கும். ஓகே, டிஸ்சார்ஜ் ஒரு சிம்பிள் வந்து Q, ஹைட் வந்து 2 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ Qவோட ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி, இதுதான் ஃபார்முலா. ஓகே, இப்போ வெலாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு √2gh. ஓகே, ஸோ இந்த வெலாசிட்டியோட ஃபார்முலா வந்து இதுதான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டு அதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாக்கா டிஸ்சார்ஜ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ வெலாசிட்டி ஈக்குவல் டு 2 × g வந்து 10 எடுத்துக்கோங்க, ஹைட் வந்து 2. ஓகே, ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கனாக்கா
440 ஸ்கொயர் ரூட் அப்படி எடுத்திங்கனாக்கா இது ரெண்டுத்தையும் 2 எடுத்துக்கலாம், ரிமைனிங் √10 இதை அப்படி வச்சுக்கோங்க. இப்போ இந்த டேர்ம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். ஸோ Q இஸ் ஈக்குவல் டு ஏரியா வந்து இப்போ மீட்டர் ஸ்கொயரில் இருக்குது, சென்டிமீட்டரில் மீட்டரில் மாற்றினீங்கன்னா 10⁻⁻6. ஸோ இன்ட்டு 2 இன்ட்டு √10 அப்ராக்சிமேட்லி 3.14. ஓகேவா? ஸோ இப்போ 2 2s are 4, 3 4s are 12. ஸோ அப்ராக்சிமேட்லி 12 சம்திங் வரும். இப்போ 4 ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் தான் 12 சம்திங்கில் இருக்குது, 12.6. ஓகே, இன்ட்டு 10⁻⁻6. ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாக்டாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் அப்ராக்சிமேட்டாக பார்த்துக்கோங்க. 2 × 2 4, அப்புறம் 3 × 4 12. ஸோ 4 ஆப்ஷனை டக்கு நீங்கள் பாருங்கள் 12 ரிலேட்டடாக ஏதாவது இருக்கான்னு. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 12.6ன்னு இருக்குது, அப்போ கண்டிப்பாக அதுதான் இருக்கும். 10 பவர் மட்டும் நம்ம செக் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ 10⁻⁻6 அந்த ஆப்ஷனோட மேட்ச் ஆகுது. அப்புறம் யூனிட்டையும் பார்த்துக்கணும். ஸோ யூனிட் வந்து மீட்டர் கியூப் பர் செகண்ட். ஓகே, கொஸ்டின் நம்பர் 39. இதில் இந்த மாதிரி சர்க்கியூட் டயக்ராம் கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் இந்த பல்பு இருக்கு இல்லையா, இதான் அவங்க ஒயின்னு எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, இப்போ இது வந்து எந்த கேட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குன்னு கேட்டுட்டு 4 ஆப்ஷனில் AND கேட், நாட் கேட், NAND கேட்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதோட ட்ரூத் டேபிள் பார்ப்போம். ஓகே, இப்போ இது வந்து A, இது Bன்னு சொல்லியாச்சு கொஸ்டின்லே. ஸோ AB அப்புறம் Y. ஸோ AB தான் உங்களுக்கு இப்போ இன்புட்டாக இருக்க போகுது. ஓகே, ஒய்ங்கிறது அவுட்புட், அதாவது பல்ப் வந்து க்ளோ ஆகணும். ஓகே, இப்போ இது ஓப்பன் கண்டிஷனில் 0, க்ளோஸ்டு கண்டிஷனில் 1. ஓப்பன் கண்டிஷனில் 0, க்ளோஸ்டு கண்டிஷனில் 1 கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. கொடுக்குறதுனால நம்ம இந்தமாரி தான் எடுத்துக்கணும். ஓகே, இப்போ ஸ்டார்டிங்கில் ரெண்டுத்தையும் 0வாக எடுத்துக்குவோம். அதாவது AB ரெண்டுமே ஓப்பனில் இருக்குது அப்படின்னா கரண்ட் இங்கே ஃப்ளோ ஆகாது. கரண்ட் எப்போதுமே ஹையர் பொட்டென்ஷியலேருந்து லோவர் பொட்டென்ஷியல் தான் ஃப்ளோ ஆகும். ஸோ இங்கே ஹையர், இங்கே லோவர். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு இந்த பாத்தில் போகாது, ஏன்னா இது ஓப்பனில் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ கண்டிப்பாக இது வழியாக தான் போகும். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த இடத்துல ஓப்பனில் இருக்குது, இங்கே ட்ராவல் ஆகாது. ஸோ கம்ப்ளீட்டாக இங்கே வந்துடும். ஸோ அப்போ இங்கே வர கரண்ட் வந்து இது பல்ப் வழியாக ப்ளாஸ் ஆகுது. அப்போது அவுட்புட் உங்களுக்கு இருக்குது. ஓகே, அப்போ அவுட்புட் இருக்கிறதுனால உங்களுக்கு y = 1 இந்த கண்டிஷனில். ஓகே, அடுத்த கண்டிஷனில் 0 1 இப்படி எடுத்துக்குவோம். அதாவது A வந்து ஓப்பனில் இருக்குது, B வந்து க்ளோஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கரண்ட் வந்து ஹையர் பொட்டென்ஷியலேருந்து வருது, வந்து இது ஓப்பனில் இருக்கிறதுனால இங்கே போகாது. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே பல்ப் வழியாக வந்துடும். ஸோ ஒரு அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸ்லேயே வந்து இந்த சைடு க்ளோஸில் இருக்குது. ஸோ இங்கே போகும், ஆனால் இங்கே ஓப்பனில் இருக்கிறதுனால அது கம்ப்ளீட் ஆகாது. ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக கரண்ட் வந்து இங்கே கீழே தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ அப்போ பல்ப் வழியாக பாஸ் ஆகிறதுனால உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ y = 1. அடுத்தது A வந்து 1, B வந்து 0. ஓகே, இப்போ A வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு, B ஓப்பனில் இருக்குது. ஸோ இப்போ கரண்ட் வந்து ஹையர் பொட்டென்ஷியல் இங்கே வருது. கொஞ்சம் கரண்ட் இங்கே போனாலுமே இங்கே ஓப்பனில் இருக்குது. ஸோ அதனால் சர்க்யூட் கம்ப்ளீட் ஆகாது. ஸோ அதனால் எல்லா கரண்ட்டுமே உங்களுக்கு இது வழியாக தான் ஃப்ளோ ஆகும். ஸோ அப்போ அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ y = 1. அடுத்ததில் ரெண்டுமே க்ளோஸ்டு. ஓகே, ஸோ கரண்ட் இந்த இடத்துல ஃப்ளோ ஆகும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே இல்லை. ஓகே, ஆனால் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கரண்ட் இங்கே ஃப்ளோ ஆகும். ஸோ ஏவும் B ரெண்டுமே க்ளோஸ்டுங்கிறதுனால கரண்ட் இங்கே ஃப்ளோ ஆகி இந்த டைரெக்ஷனில் வந்து இங்கே கம்ப்ளீட்டாக எர்த்துக்கு போயிடும். ஓகே, ஆனால் இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இங்கே ஃப்ளோ அவ்வளோதான் இருக்காது. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் கரண்ட் இந்த சைடில் தான் போகும். ஓகே, அப்போ உங்களுக்கு அவுட்புட் கிடைக்காது. ஸோ y = 0. ஓகே, ஸோ இப்போ இந்த ட்ரூத் டேபிள் பார்த்தீங்கன்னாக்கா NAND கேட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக வரும். ஓகே, ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் NAND. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 40. இது தியரி கொஸ்டின். ஹீட் வந்து நெய்தர் அப்சர்வ் நார் ரிலீஸ்னு கேட்டிருக்காங்க. இது எந்த ப்ராசஸில் வரும்னாக்கா அடியபேட்டிக். ஸோ இதுக்கு வந்து அடியபேட்டிக் தான் ஆன்சர். ஓகே, இந்த கொஸ்டினில்
ஒரு காயில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த காயிலோட டேர்ன்ஸ் வந்து 8 டர்ன் சொல்லியாச்சு. ஓகே, அதோட ஏரியா எஃபெக்டிவ் ஏரியா பார்த்தீங்கன்னா 0.05 மீட்டர் ஸ்கொயர். அது எப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா பெர்பெண்டிகுலர் டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் பி. அதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 5 × 10⁻⁵ டெஸ்லா. ஓகே, இப்போ இந்த காயில் வந்து ரொட்டேட் பண்ணுறாங்க. ஸோ 0.1 செகண்டில் அது ரொட்டேட் ஆகுது. அந்த நேரத்தில் இன்டியூஸ் டிஎம்எஃப் என்னவா இருக்கும் அந்த காயிலில், ஓகே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதான் கொஸ்டின். ஓகே, இப்போ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணது முன்னாடி டயக்ராம் வந்து கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஓகே, இப்போ இந்த பேப்பரில் இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு சர்க்குலர் காயிலை இமேஜின் பண்ணிக்குவோம். இப்போ அந்த காயில் வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணினா நமக்கு எப்படி தெரியுது, ஒரு லைனாக தெரியுது. ஓகே, அதை தான் நான் இந்த லைனில் காமிச்சிருக்கேன். ஓகேவா, இப்போ இந்த லைன் தான் உங்களுக்கு காயில். இப்போ இந்த காயிலோட ஆக்சிஸ் வந்து இந்த டாட்டர் லைன். ஓகே, கொஸ்டினில் ஸ்டார்டிங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா காயில் வந்து பெர்பெண்டிகுலர் டு மேக்னெட்டிக் ஃபீல்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ இதுதான் காயில். உங்களுக்கு இந்த காயிலுக்கு பெர்பெண்டிகுலர் டைரெக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகுது. அப்போ ஆக்சிஸ்க்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இடையில உள்ள ஆங்கிள், ரெண்டு லைனு பார்த்தீங்கன்னா பேரலாக இருக்குது. இந்த டாட்டர் லைன் தான் ஆக்சிஸ், இதுவும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பேரலாக இருக்குது. அப்போ θ = 0 இனிஷியலாக. அப்புறம் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த காயில் இருக்கு இல்லையா, அந்த கோப்ளானர் ஆக்சிஸ் வந்து ரொட்டேட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து இப்படி ரொட்டேட் ஆகும். புரியுதா? இப்போ இந்த காயில் வந்து இப்படி ரொட்டேட் ஆகுது. ஸோ அதான் இந்த டயக்ராம். ஸோ ரொட்டேட் ஆகும்போது ஆக்சிஸ் வந்து உங்களுக்கு இப்படி வந்துடும். இப்போ இந்த காயில் வந்து இப்போ இப்படி இருக்குது. ஓகே, இந்த காயில் வந்து இப்போ டாப் இப்படி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்படி தெரியும். ஸோ இப்போ இந்த டாட்டர் லைன், இப்போ இந்த டாட்டர் லைன் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து மாறல, அதே டைரெக்ஷன் தான். ஸோ இந்த ஆக்சிஸ்க்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இடையில உள்ள ஆங்கிள் 90 டிகிரி. ஓகே, ஸோ இது வந்து ஃபைனலில். ஓகே, ஸோ இந்த டயக்ராமோட அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்டியூஸ் டிஎம்எஃப் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இன்டியூஸ் டிஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் dπ/dt, அதாவது மைனஸ் ஃப்ளக்ஸ் ஃபைனல் மைனஸ் ஃப்ளக்ஸ் இனிஷியல் டிவைடட் பை டைம். இதுதான் இதோட மீனிங். ஓகே, இப்போ ஃபைனலாக உங்களுக்கு ஃப்ளக்ஸ் எவ்வளோ இருக்கும், இனிஷியலாக எவ்வளோ ஃப்ளக்ஸ் இருக்கும், ரெண்டுத்தையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி டைமை வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, ஃப்ளக்ஸோட ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னாக்கா π = NBA cos φ. இதுதான் ஃபார்முலா. ஓகே, இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபைனல் பார்ப்போம். ஸோ ஃபைனலில் உங்களுக்கு 90 டிகிரின்னு இருக்குது. ஸோ cos 90 என்ன ஆகிடும், 0. அப்போ ஃபைனல் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, அதுக்கப்புறம் இனிஷியல் ஃப்ளக்ஸ், இனிஷியலில் உங்களுக்கு θ வந்து 0 டிகிரி. இதை தான் நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். cos 0 வந்து உங்களுக்கு 1. ஓகே, ஸோ இப்போ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா NAB. ஓகே, ஸோ ஃபைனலில் உங்களுக்கு 0, இனிஷியலாக NABன்னு வந்துட்டு. ஓகே, இப்போ இன்டியூஸ் டிஎம்எஃப்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபைனல் 0. ஓகே, ஸோ மைனஸ் NAB மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ இன்டியூஸ் டிஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு NAB டிவைடட் பை டைம் t. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் தெரியும், கிராஸ் செக்ஷன் ஏரியா தெரியும், மேக்னெட்டிக் ஃபீல்டு தெரியும். ஸோ சப்ஸ்டியூட் டைமும் தெரியும் உங்களுக்கு. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஈஸியாக EA கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அதாவது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 800, அப்புறம் கிராஸ் செக்ஷன் ஏரியா 0.05 மீட்டர் ஸ்கொயரில் இருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து 5 × 10⁻⁵. டைம், அதாவது இனிஷியல்லேருந்து ஃபைனலுக்கு நம்ம ரொட்டேட் பண்ணும்போது எவ்வளோ டைம் எடுத்துருக்காது, 0.1 செகண்ட். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 0.02 வோல்ட். இதுதான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 42. இதில் இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு பார்ட்டிக்கல். ஓகே, ஸோ இந்த பார்ட்டிக்கல் வந்து இங்கே ஆரம்பித்து கம்ப்ளீட்டாக இந்த பொசிஷன் வரத்துக்கு 4 செகண்ட், அதாவது டைம் பீரியட் 4 செகண்ட். ஓகே, இப்போ 4 ஆப்ஷனில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்யில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ்ட்லையும் இருக்குது. ஓகே, ஸோ நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். ஸோ ஜென்ரல் ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா y = A cos ωt. ஓகே, ஒமேகாங்கிறது ஆங்குலர் ஸ்பீடு.
ஓகே, ஏங்கிறது ஆம்ப்ளிடியூட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3 மீட்டர் அது கவர் ஆகுது. ரேடியஸ் தான் உங்களுக்கு ஆம்ப்ளிடியூடாக வரும். அப்போ ஏ இருக்கிற இடத்துல 3. அப்புறம் காஸ் ஒமேகா நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ ஒமேகா எப்படி நம்ம கண்டுபிடிக்கலான்னா, ஒமேகா இஸ் ஈக்குவல் டு, இப்போ டைம் பீரியட் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பாயிண்ட்லேயே இந்த பாயிண்ட் கம்ப்ளீட்டாக சர்க்கிள் முடிகிறதுக்கு டைம் வந்து 4. அப்போ கம்ப்ளீட்டாக சர்க்கிள் முடிஞ்சிட்டா அதில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா 360 டிகிரி 2π. ஸோ ஜென்ரல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா தீட்டா பை டைம். ஓகே, நமக்கு இங்கே கம்ப்ளீட் சர்க்கிள்னு எடுக்கிறதுனால ஆங்கிள் வந்து 360 டிகிரி, டைம் வந்து டைம் பீரியடாக மாறிடும். ஸோ 4 தட் இஸ் ஈக்குவல் டு π/2 ரேடியன் பர் செகண்ட். எஸ்ஐ யூனிட்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த π/2 இருக்கு இல்லையா, அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ π/2 இன்ட்டு டைம் t. ஓகே, ஸோ இதுதான் அவங்க கேட்டிருக்க கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, கொஸ்டின் நம்பர் 43. இதில் கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸ் வந்து 20 மைக்ரோஃபேர்னு சொல்லியாச்சு. பொட்டன்ஷியல் 3 வோல்ட் பர் செகண்டில் வேரி பண்ணுறோம். ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா கண்டக்ஷன் கரண்ட்டும் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டக்ஷன் கரண்ட்டோட சிம்பிள் I(C), டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் I(D). ஓகே, ஸோ ஜென்ரலாக பார்க்கும்போது Q is equal to C into V. ஓகே, இந்த ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா dq by dt that is equal to C into dV by dt. உங்கள் dV by dt தான் உங்களுக்கு 3 வோல்ட் பர் செகண்ட். ஓகே, இப்போ dq by dt இருக்கு இல்லையா, இதுதான் உங்களுக்கு கரண்ட். இப்போ இது வந்து கண்டக்ஷன் கரண்ட்டை கொடுக்கும். ஓகே, ஸோ இப்போ சியோட வேலையை கொடுத்தாச்சு, dV by dtயும் கொடுத்தாச்சு. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 60 into 10⁻⁻6ன்னு வரும். ஓகே, ஸோ 60 into 10⁻⁻6 ஆம்பியர். இதான் உங்களுக்கு கண்டக்ஷன் கரண்ட். ஸோ 10⁻⁻6 மைக்ரோன்னு எழுதிக்கலாம். ஸோ அதாவது 60 மைக்ரோ ஆம்பியர். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த கண்டக்ஷன் கரண்ட்டும் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ரெண்டுமே ஈக்குவல். ஓகே, ஸோ அதனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டும் உங்களுக்கு இதே வேல்யூ தான். ஸோ I(D) is equal to 60 மைக்ரோ ஆம்பியர். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 44. இதில் ABCD 4தோட பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க வரிசையாக. அப்புறம் எக்ஸ் ஈக்குவேஷனில் இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ இதில் எக்ஸோட பர்சன்டேஜ் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஓகே, 4 ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் எப்படி செய்யணும்னா, இப்போ இதோட பவர் 2 இருக்கு இல்லையா, ஸோ 2 into ஏவோட பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, அது 1, அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்புறம் ப்ளஸ் பியோட பவர் வந்து 1/2. ஸோ 1/2 பியோட பர்சன்டேஜ் 2. ஓகே, அப்புறம் டினாமினேட்டரில் சி இருக்குது. உங்களுக்கு பர்சன்டேஜ் எரர் தான் கேட்டிருக்காங்க. எவ்வளோ டிக்ரீஸ் இன்க்ரீஸ் அப்படிலாம் எதுவும் கேட்கல. அதனால் நீங்கள் ஆட் தான் பண்ணணும் டினாமினேட்டரில் இருந்தாலும். ஓகே, சியுக்கு பவரில் வந்து 1/3 இருக்குது. ஸோ 1/3 இன்ட்டு சியோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3. ஓகே, ப்ளஸ் டிக்கு பவரில் 3 இருக்குது. ஸோ 3 இன்ட்டு டியோட பர்சன்டேஜ் 4. இப்போ இதெல்லாம் சிம்பிளை பண்ணிங்கன்னா ஆன்சர். ஸோ 2 + 1 + 1 + 12 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 16 வரும். ஸோ 16% தான் ஆன்சர். ஓகே, கொஸ்டின் நம்பர் 45. இதில் ஒரு சிலிண்டர் ஷேப்பில் ஒரு மெட்டீரியல் இருக்குது, அதில் கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அதோட ரேடியஸ் வந்து ஆர்னு சொல்லிட்டாங்க, கேபிட்டல் ஆர். இப்போ சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டோட கிராஃப் வரைஞ்சோன்னா எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க 4 ஆப்ஷனில். ஓகே, ஃபைன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு டி வந்து இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, டிஸ்டன்ஸ் டி வந்து லெஸ் தேன் ஆர். இந்த கண்டிஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா B is equal to μ0 ஓகே I D divided by 2π r². ஓகே, இதில் μ0 I 2π r² எல்லாமே கான்ஸ்டன்ட், D மட்டும் தான் இங்கே வேரியபிள். அப்போ B is equal to K into D distance. ஓகே, ஸோ B
டி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல். ஓகே, மேலே ஸ்கொயர்லாம் எதுவுமே இல்லை. அப்போ ஸ்டார்டிங்கில் லெஸ் தென் ஆர் வரைக்கும் எப்படி கிராஃப் இருக்குன்னா டி அதிகமாக மேட்டிஃபீல் அதிகமாகவும் லீனியராகவும் இருக்கும், ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். ஓகே, இது வந்து டி இஸ் ஈக்குவல் டு ஆர் வரைக்கும். ஓகே, ஆருக்கு கீழே எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு ஆர். ஸோ அடுத்த பாயிண்டில் டி இஸ் ஈக்குவல் டு ஆர். இதில் உங்கள் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா பி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ டிவைட் பை 2π ஆர். இதான் மேக்ஸிமம். ஓகே, மூணாவது கண்டிஷனில் டி வந்து கிரேட்டர் தென் ஆர். ஓகே, அதாவது பாயிண்ட் வந்து சிலிண்டரை தாண்டி வெளியில் போகுது. ஸோ இந்த கண்டிஷனில் பி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ டிவைட் பை 2π டி. ஓகே, இப்போ பி பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டி. ஓகே, ஸோ பி ப்ரொபோர்ஷனல் டு 1/d. இது எதுக்கு ஈக்குவல்னாக்கா ஹைப்பர்போலிக் கிராஃப் கிடைக்கும். ஓகே, ஸோ கிராஃப் வந்து இந்த மாதிரி கர்வில் போகும். ஓகே, ஸோ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு லீனியராக இருக்குது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கர்வ் வரும். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கு ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ இந்த கொஸ்டினோட 2019 நீட்டுக்கான சொல்யூஷன் கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு 2020 நீட்டில் எப்படி கேட்கணும் ஒரு ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஓகே, ஸோ இந்த 2019 கொஸ்டின் பேப்பரை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.